ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுங்க. பேபிக்கு தான் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்துட்டு சம்மர் பக்கமாக வந்ததுனால அவருக்கு நீர் காய்கறிகள் சேர்த்த ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கிற வெயில் நம்மளாலேயே தாங்க முடியல. எப்படி தான் அவங்க தாங்குவாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் பேபிக்கு வந்துட்டு இப்போ 1½ இயர்ஸ் ஆயிடுச்சு. நானும் நார்மலாக சாப்பிட்ற குழம்பு, சாதம் தான் அவங்களுக்கு சேர்த்தணும்னு நினைக்கிறேன். ஒரு சில டைமில் அவருக்கு அந்த ஸ்பைசஸ் பிடிக்கல அப்படின்னா, இல்லை கொஞ்சம் காரம் ஆயிட்டாலே வாயிலே வைக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு தனியாகவே சமைச்சிருக்கலாமோ, அப்போ சாப்பிட்ருப்பாரோன்ற மாதிரி கில்ட்டி ஆகிடுது. அதனாலேயே மனசு மாறி மறுபடியும் அவருக்கு தனியாகவே சமைக்க போயிடுறேன். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. ஒரு வேளை சாப்பிட்டாலே முழுசா ரொம்ப அதிகம்னு சொல்லணும். சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாரு. பேபீஸ்க்கு ஏன் இப்படி இருக்குன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டாக்டர் வந்து இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் கம்ப்ளீட்லி நார்மலுங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அம்மாவாச்சேங்க மனசு கேட்காது. ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிறான்னு நாள் ஃபுல்லாக மனச உலுக்கி எடுத்துருது. இந்த டைமில் ஒர்க்கிங் உமன்ஸை நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எப்படி தான் பேபியை விட்டுட்டு தனியாக யோசித்து யோசித்து எப்படி அவங்களோட மனநிலைமை இருக்கும்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பேபிஸ் இருக்காங்க. அவங்க சிக் ஆயிடுறாங்க. இல்லை ஒரு சில டைமில் இந்த மாதிரி சாப்பிடாம அடம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏன்டா பையன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நாளே ஓடாது. அவங்க தனியாக ஒரு பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்து குழந்த சாப்பிட்டுச்சா, தூங்குனுச்சா, அதோட பேரலலாக அவங்களோட ஒர்க்கும் பார்த்துட்டு சிக்காக இருந்தாங்கன்னா சரியாக இருக்குமா அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு அவங்க மனநிலைமையை யோசித்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எ என்னோட வீடியோவை யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிஜமாலுமே உங்களை நினச்சி நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோங்க. நானும் பிஃபோர் மேரேஜ் வந்து ஒர்க்கிங்கில தான் இருந்தேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு சரி ப யோசிக்கலான்றதுக்குள்ளே பேபி வந்துட்டாரு ஒர்க்கை பற்றி. அடுத்து மறுபடியும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு எக்கனாமிக்கல் சப்போர்ட் பண்ணலான்னு யோசிச்சா கூட, கண்ணு முன்னாடி வந்துட்டு பேபி தான் நிற்கிறாரு. நம்ம எப்படி இவரை விட்டுட்டு இருப்போம், இல்லை இவர் நம்மளை விட்டுட்டு இருந்துருவாரான்ற மாதிரி ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகி சரி கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வைப்போன்னு தள்ளி வச்சிருந்தேன். என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி ஒரு மாம் கில்ட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு முன்னாடி நாள் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை செஞ்சுருந்தோம். அதோட கொஞ்சம் மீதி இருந்தது. அதுலேயே போண்டா போட்டாச்சு. குழம்பு வந்துட்டு மோர் குழம்பு தாங்க பண்ணியிருந்தோம் ஆஃப்டர்நூனுக்கு. இன்றைக்கி வந்து எங்களோட லன்ச் மெனு வந்துட்டு மோர் குழம்பும் அப்புறம் போண்டாவும் தாங்க. எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.